வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி பிரெட் உப்புமா பண்ண போகிறோம். இது சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். மார்னிங் டயத்தில் இட்லி தோசைக்கு மாவு இல்லைன்னா வீட்டில் பிரெட் இருந்தால் அந்த பிரெட்டை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக வேகமாக இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 6 பிரெட் பீசஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொன்றையும் சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணாமல் சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் கடுகு பொரியவும் இதில் 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்க்குறேன். பச்சை மிளகாவை லைட்டாக வதக்கி விட்டுக்கங்க. அதனுடைய காரம்லாம் நல்லா எண்ணெயில் இறங்கிரும். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூனில் பாதி பெருங்காய பவுடரும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற பிரெட்டில் உப்பு இருக்கும். இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு 3 நிமிஷத்துக்கு இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். 3 நிமிஷமா வெங்காயம் வதங்கி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. அடுத்து இதில் நம்ம பிரெட் பீசஸ் சேர்த்துடலாம். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். சுகர் சேர்த்தா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம கடைசியில் லெமன் ஜூஸும் சேர்க்க போகிறோம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணியை இந்த மாதிரி தெளிச்சுக்கலாம். தெளிச்சுட்டு மூடி வச்சிருங்க. சிம்லையே ஒரு 5 நிமிஷத்துக்கு வெந்துட்டு இருக்கட்டும். இடையில ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து சிம்லேயே வச்சு 5 நிமிஷத்துக்கு இந்த உப்புமாவை வேக வச்சோம்னா இந்த பிரெட்டெல்லாம் நல்லா சாஃப்டாகி உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு 3 நிமிஷத்துக்கு சிம்லேயே வெந்துட்டுருக்கட்டும். மொத்தமாக 5 நிமிஷம் ஆச்சு. பிரெட்டெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. அடுத்து இதில் பாதி லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் லெமன் ஜூஸ் பிழியும் போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு பிழிஞ்சுக்கோங்க. கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூப்பராக ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய பிரெட் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டைம் ஸ்நாக்காக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.